ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஆர்த்தி முருகா. இன்னைக்கான ஒரு வீடியோ என்ன அப்டின்னா வந்து, நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்டின்னு இருக்கேன். ஸோ அது என்ன அப்டின்னா, நம்ம குழந்தைங்கள நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எந்த போர்டு செலக்ட் பண்ணி அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்கோம், அது வந்து அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்க்கு வந்து எந்த விதத்துல யூஸ் ஆகும்? ஸோ இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு பேரண்டா இருக்கிறீங்க, உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இல்ல இதுக்கப்புறம் தான் படிக்க போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்தியாவுல மொத்தம் எத்தன போர்டு வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவுல எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான போர்டு வந்து ஸ்டேட் போர்டு. இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ. 3 ஒன் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்இ. 4த் ஒன் வந்து ஐபி இல்லன்னா ஐஜிசிஎஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 போர்டு தான் இந்தியாவுல வந்து இருக்குது. ஸோ இதுல தான் வந்து நம்மளோட குழந்தைங்க ஏதோ ஒரு போர்டுல படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரு பாடத்திட்ட வழிமுறைகள் தான் இதுல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க உங்க குழந்தை வந்து ஒரு ஸ்டேட் போர்டுல படிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான தேர்வுகளா இருக்கட்டும், அதுக்கான பாடத்திட்டங்களா இருக்கட்டும், எப்ப எக்ஸாம் வைக்கணும், என்னென்ன மாதிரியான டைப்ல பண்ணணும் அப்படின்றதுக்கான எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதல் படியும், அவங்களுடைய பாடத்திட்டத்தின் படியும் தான் இதுல வந்து இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சமச்சீர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து வேற மாதிரியான எக்ஸ்ட்ரா சிலபஸ் இருக்கும். ஆனா 10த், 11த், 12த் வந்து ஒரே எக்ஸாம் தான் வைப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்ன்றது பிரைவேட் ஸ்கூல், கவர்ன்மென்ட் ஸ்கூல் எல்லாத்துக்கும் அந்த 10த், 11த், 12த் புக் மட்டும் தான் கவர்ன்மென்ட் ஸ்கூலோடது இருக்குமே தவிர, 9த் வரைக்குமே வேற ஒரு பாடத்திட்டம் அவங்க வச்சிருப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல, குறிப்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. ஆனா, இந்த சமச்சீர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியா தான் புக்ஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து உங்க குழந்தைங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல நார்மலா ஸ்டேட் போர்ட் சிலபஸ படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய புக்கும், கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய புக்கும் ஒரே புக் தான். இதுக்கான புக்க கூட கவர்ன்மெண்ட் தான் குடுப்பாங்க. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்ன்மெண்ட் சிலபஸ். இதுதான் வந்து ஸ்டேட் போர்ட் அப்படின்றது. பிரைவேட் ஸ்கூல் அண்ட் கவர்ன்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலயுமே இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் செட் ஆகும். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட விட்டு வேற ஒரு ஸ்டேட்க்கு போறீங்க. அங்க போய் உங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு அவங்க அங்க போகும்பொழுது, இதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்களால படிக்க முடியாது. வேற வேற மாடல்ல எல்லாமே இருக்கும். இதுதான் ஸ்டேட் போர்ட் அப்படின்றது. இதுக்கு அடுத்தது சிபிஎஸ்இ. இந்த சிபிஎஸ்இ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லயுமே ஒரே சிலபஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு இப்போ உங்க குழந்தை வந்து தமிழ்நாட்டுல படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா வேற ஒரு ஸ்டேட்க்கு போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என்ன சிலபஸ் இருந்ததோ, அந்த சிலபஸ் அப்படியே அந்த ஸ்டேட்லயே இருக்கும். ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லயுமே ஒரே சிலபஸ் தான் இருக்கும். ஒரே டைம்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரே மாடல் தான் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லயும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது வந்து நீங்க எங்க போனாலும் உங்க குழந்தைங்கள படிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து ஐசிஎஸ்இ. இந்த ஐசிஎஸ்இ அப்படின்றது வந்து ஒரு பிரைவேட் மாதிரி. இதுவும் சேம் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ஒரு பிரைவேட்டோடது இந்த ஐசிஎஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடியது. 4த் ஒன் வந்து ஐபி, ஐஜிசிஎஸ்இ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இன்டர்நேஷனல் போர்ட். ஆக்சுவலா வந்து உங்க குழந்தைங்க இந்தியாவுல படிக்கிறாங்க. நீங்க ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போறீங்க. அங்க உங்க குழந்தைங்கள கொண்டு போய் நீங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த போர்டுல உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இதே போர்டு வெளிநாட்டிலயும் இருக்கும். நீங்க அங்க கொண்டு போய் உங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்கலாம். சோ இதுதான் இந்த 4 விஷயம். சோ ஸ்டேட் போர்டுங்கிறது தமிழ்நாடுக்கு மட்டும் தான் சிலபஸ் இருக்கும். சிபிஎஸ்இங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் ஒரே மாதிரி சிலபஸ் இருக்கும். ஐசிஎஸ்இங்கிறதும் சேம் அதே மாடல் தான். எந்த டிஃபரெண்ட் இல்ல. ஆனா கரிக்குலம்ஸ் உள்ள உள்ளதெல்லாம் மாறும். அதுக்கப்புறம் ஐபி அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் போர்டு. இந்தியா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஒரு போர்டு அப்படின்றது. இது வந்து ஃபாரின்க்கு போறாங்க அப்படின்றவங்களுக்கு வேணா இது வந்து செட் ஆகுமே தவிர, இல்ல நான் இந்தியாவுல மட்டும் தான் இருக்க போறேன் அப்படின்றவங்க ஐபிலயோ இல்ல ஐஜிசிஎஸ்இ இந்த ஒரு போர்டுல படிக்க வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ எந்த போர்டுல நம்ம குழந்தைங்க படிக்கிறது பெஸ்ட் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்க குழந்தைங்கள நீங்க வந்து தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள்ல எழுதப் போறாங்க. இந்த குரூப் 4ஆ இருக்கட்டும், இல்ல குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி ஸ்டேட் போர்டு கவர்ன்மெண்ட் நடத்துறாங்க இல்லைங்களா? இந்த எக்ஸாம்ல என் குழந்தை வந்து ஒரு தாசில்தாராவோ, இல்ல ஒரு விஏஓவோ வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்து விடலாம். ஸ்டேட் போர்ட் சிலபஸே வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, எல்லா கொஸ்டினுமே ஸ்டேட் போர்டுல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கூட அத தாண்டி வேற எந்த ஒரு சிலபஸ்ல இருந்தும் வரவே வராது. 100 கொஸ்டின் இருக்குன்னா, 100 கொஸ்டினுமே ஸ்டேட் போர்டோட தான் இருக்கும். என்ன இப்ப சப்போஸ் வந்து நீட் எக்ஸாம் இல்லன்னா ஐஐடி அதாவது ஜேஇஇ, ஐஐடி இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாம்ல என் குழந்தைய வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல தான் என் குழந்தை வந்து கண்டிப்பா ஐஐடில ஒரு இன்ஜினியராவோ, இல்ல வந்து டாக்டராவோ வரணும். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு சிபிஎஸ்இ வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களோட இப்போ உங்களோட குழந்தைங்க வந்து இப்ப அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம்னா, ஜேஇஇ அண்ட் நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2 எக்ஸாம்லயும் என் குழந்தைய நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் குழந்தை வந்து நீட்லயோ இல்ல ஐஐடி எக்ஸாம்க்கான கேம்பஸ் அந்த இன்டர்வியூ அதுலயே செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா சிபிஎஸ்இல படிக்க வைக்கலாம். ஏன்னா, இந்த நீட் எக்ஸாமுக்கும், ஐஐடிக்குமான கொஸ்டின்ஸ் முழுக்க முழுக்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து மட்டும் தான் எடுப்பாங்க. ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா, 100 கொஸ்டினுமே சிபிஎஸ்இல இருந்து தான் எடுப்பாங்க. இப்போ வந்து கேட்கலாம், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்ப ஸ்டேட் போர்டுல என்னோட குழந்தை படிக்குது. அப்ப என்னோட குழந்தைய நான் வந்து நீட் எக்ஸாமோ, இல்ல வந்து ஜேஇஇ எக்ஸாமோ எழுத வைக்கணும் அப்டின்னா, அப்போ நான் என்ன பண்றது அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டேட் போர்டுல இருக்கக்கூடிய அந்த புக்ஸ அப்படியே படிச்சுட்டே வந்தாங்கன்னா போதும். 9த், 10த், 11த், 12த் போற டைம்ல என்சிஇஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ் பாடத்திட்டங்கள் இருக்கும். இவங்க தான் வந்து பொதுவா ஸ்டேட் போர்டு அண்ட் சென்ட்ரல் போர்டுக்கான பேட்டர்ன்ஸே பிரிச்சு குடுக்குறவங்க. ஸோ இந்த புக்ஸ் கடையிலேயே வந்து இருக்கும். நீங்க அத வாங்கிட்டு வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுத்தீங்க 9த், 10த், 11த், 12த் இந்த 4மே வந்து என்சிஇஆர்டி புக்ஸ படிக்க வைக்கணும். ஸ்டேட் போர்ட் புக்கும் படிக்கணும். அத தாண்டி இதுவும் படிக்கணும். இதையும் அவங்க படிச்சாங்க அப்படின்னா, அவங்களால கண்டிப்பா ஜேஇஇயா இருக்கட்டும், நீட் எக்ஸாமா இருக்கட்டும், ஈஸியா வந்து உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மெயினா பயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11த், 12த் போனதுக்கப்புறம் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். இல்ல ஐஐடி எழுத போறாங்க அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். இவ்வளவுதான் வந்து விஷயம். இதுக்கப்புறம் வந்து சொல்லப் போறது இந்த ஐபி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஐபின்றது வந்து முழுக்க முழுக்க ஃபாரின் ஃபுல்லா எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே வந்து ஒரே பேட்டர்ன்ஸ் வந்து எடுத்துவாங்க. இப்போ வந்து நீட் எக்ஸாம் இல்ல ஜேஇஇ எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, இந்த ஐபில படிக்கிற ஸ்டூடண்ட்ஸாலயோ, இல்ல ஐசிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸாலயோ வந்து ஈஸியா வந்து அத படிக்க முடியாது. இந்த எக்ஸாம்ஸ எழுத முடியாது. ஏன்னா, இவங்களோட சிலபஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது எல்லாமே வந்து சிபிஎஸ்இல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அப்ப ஐபி ஸ்டூடண்ட்ஸ்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபிளா இருக்காது. இது ஃபுல்லா ஃபாரின்ல படிக்க போறாங்க என் குழந்தை. என்னோட குழந்தை காலேஜ் வந்து இப்போ ஃபாரின்ல படிக்க போறா. ஃபாரின் யுனிவர்சிட்டில படிக்க போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஐபி அப்படின்ற ஒரு போர்டு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட பாடத்திட்டங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ல இருக்க மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு பாடம் குடுத்துருவாங்க, ஒரு லெசன் குடுத்துருவாங்க. அந்த லெசன படிச்சுட்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு ஒன் வேர்ட் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். ஒரு 2 மார்க் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 மார்க் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அத மட்டும் படிச்சா போதும் பாஸ் பண்ணிடலாம். நெறைய மார்க்க எடுத்துறலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு அந்த புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த கொஸ்டின்ஸ தான் வந்து அவங்க கேட்பாங்க. இத அப்படியே மக்கப் பண்ணாலே போதும். அவங்க வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. மார்க்கும் ஈஸியா எடுத்துறலாம். நெக்ஸ்ட் சிபிஎஸ்இ. இந்த சிபிஎஸ்இல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் போர்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் சிபிஎஸ்இக்கு செட் ஆகாது. ஏன்னா, உங்க புக் பின்னாடில இருந்து எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் குடுத்துட்டு கீழ ஒரு 4 ஆன்சர் இருக்கும். இந்த 4 ஆன்சரையுமே மக்கப் பண்ணலாம் பண்ண முடியாது. கொஸ்டின்ஸ எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்க்கு ஒரு கொஸ்டின் குடுக்குறாங்க அப்படின்னா, அதே கொஸ்டின் வேற ஒரு எக்ஸாம்ல வேற மாடல்ல கேட்பாங்க. ஆனா ஆப்ஷன் என்னமோ ஒரே மாரி தான் இருக்கும். அந்த 4 ஆன்சர் ஒரே மாரி தான் இருக்கும். கீழ குடுத்திருக்கக்கூடியது. ஆனா கொஸ்டின்ஸ் வேற வேறையா இருக்கும். சோ கொஸ்டின புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அவங்களால ஆன்சர் பண்ண முடியுமே தவிர, ஒரு கொஸ்டின மனப்பாடம் பண்ணி ஆன்சர் பண்ணிரலாம் அப்படின்னு நெனச்சா, இவங்களுக்கு அது வாய்ப்பே இல்ல. இது செட்டே ஆகாது சிபிஎஸ்இ பொறுத்தளவுல. மனப்பாடமே பண்ண தேவையில்ல. கொஸ்டின்ஸ புரிஞ்சுக்கணும். புக்க லைன் பை லைனா வாசிக்கணும். ஒவ்வொரு லைனையும் வாசிக்கணும். ஏன்னா, லைன் பை லைனா கொஸ்டின்ஸ் எங்க வேணாலும் கேட்பாங்க. சிபிஎஸ்சிங்கிறது புக்கு ஃபுல்லா படிச்சு, ஒரு லெசன் ஃபுல்லா படிக்கணும்.
ஃபுல்லா படிச்சு, அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். இவங்களால வந்து ஒரு நோட்ஸ் வாங்கி, ஒரு கைடு வாங்கி படிச்சு பாஸ் பண்ணி மார்க் எடுத்துடலாம் அப்படின்னா, கண்டிப்பா சிபிஎஸ்சிக்கு முடியவே முடியாது. புக்க ஃபுல்லா படிச்சு, அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, அந்த கொஸ்டின எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நமக்கு நாமளே வந்து தேர்ச்சுக்கணும். ஒரு கொஸ்டின 4 மாடல்ல கேட்பாங்க, 40 மாடல்ல கூட கேட்பாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள அவங்களே பிரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் சிபிஎஸ்சில மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஐசிஎஸ்சியும் சேம் இதே தான். ஆனா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எது குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து புக்கு உள்ள இருந்து எப்படி வேணாலுமே வந்து எந்த மாடல்ல வேணாலும் கேட்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் குடுத்தலாம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஐசிஎஸ்சில கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஐபி. ஐபில பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட் ஆன்சர் தான் இருக்கும். அவங்களால ஒரு கொஸ்டின குடுத்து நம்ம நம்ம ஸ்கூல்ல வந்து 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் லைன் பை லைனா எழுதுறோம்ல, அந்த ரைட்டிங் ஒர்க்கே அவங்களுக்கு வராது. ரைட்டிங்கே அவங்களுக்கு தெரியாது. ஃபுல்லா ஒரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத அப்படியே ஆன்சர் பண்ணுவாங்களே தவிர, அந்த இதே மாரி தான் சிபிஎஸ்இ மாரி தான் கொஸ்டின்ஸ மாறி, மாறி எப்படி வேணாலும் கேட்பாங்க. அத அனலைஸ் பண்ணி அவங்க ஒன் வேர்ட் ஆன்ஸரா தான் சொல்ல தெரியுமே தவிர, ஒரு கொஸ்டின பேராகிராஃப் வைஸா எழுதி காட்ட சொன்னா அவங்களுக்கு வராது. இது வந்து ஐபில வந்து செட் ஆகாது. ஸோ உங்களோட குழந்தைங்க இந்த 4 போர்டுல எத செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபைனலா என்ன கேட்டீங்க அப்டின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களால சிபிஎஸ்சில உங்க குழந்தைய படிக்க வைக்க முடியும் அப்டின்னா, நீங்க தாராளமா படிக்க வைக்கலாம். இல்ல என்னால சிபிஎஸ்சில படிக்க எதுக்காகன்னா, ஃபியூச்சர்ல இந்தியாவுக்குள்ள என்ன எக்ஸாம்ஸ் வச்சாலுமே அவங்களால சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸால ஈஸியா அதுக்குள்ள போக முடியும். பட் ஸ்டேட் போர்டுல படிக்கிறாங்க. என்னால வந்து அவ்ளோ தூரம் சிபிஎஸ்சிலலாம் பணம் கட்ட முடியாது. என்னால ஸ்டேட் போர்டுல தான் படிக்க வைக்கிறேன் அப்டின்னா, பிரச்சனையே இல்ல. 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து நார்மல் புக்ஸ படிக்க வச்சுட்டு, 9த், 10த், 11த், 12த்துக்கு என்சிஇஆர்டி சிலபஸ கண்டிப்பா வாங்கி குடுத்து படிக்க வைங்க. நீங்க அப்படியே வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ என்சிஇஆர்டி புக்ஸ வாங்கி குடுத்து படிக்க வைங்க. உங்க குழந்தைகள் ஈஸியா வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்க்குள்ளயுமே நுழையறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா வந்து லைக் பண்ணுங்க. எந்த மாதிரி இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். ஓகே அவ்வளோதான்.